ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாபிக் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது தொடர்ச்சியாக பல வீடியோஸ் நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து இப்போ ரெகுலராக போட முடியல. பட் மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வரைக்கும் என்னால் எவ்வளோ அதிகமாக கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக கண்டிப்பாக நான் வந்து கவர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் டிஃபிகல்ட்டி லெவல் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு இல்லை எஸ்பிபிஓ, எஸ்பி கிளர்க் வரைக்கும் அந்தளவுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ டஃப்பாக வந்து இருக்க போகிறது கிடையாது. நான் இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொன்னால், நான் பார்த்ததுலேயே எனக்கு தெரிஞ்சது செம்ம ஈஸியாக இருக்கிறது இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் மட்டும்தான். ஓகேவா, அவ்வளவு ஈஸியாக வந்து இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு வேலைலாம் வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அந்த ரோல் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பயங்கர ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அவ்வளவு ஈஸியஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் வந்து அப்போ எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஆக்சுவலி வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல. எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல், ஐ மீன் காம்படிஷன் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எஸ்பிஐக்கு என்ன இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ எஸ்பிஐக்கெலாம் வந்து கேட் எக்ஸாம் எழுதுறவங்க அதெல்லாம் வந்து எஸ்பிஐ வந்து எழுதுவாங்க. அப்போ அவங்களும் இவங்களும் ஒன்றா, அப்போ அந்தளவுக்கு நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நான் ஒரு பாமர மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு லேமேன், ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். எனக்கு எப்படி இருக்குது ஈஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து உண்மையிலே வந்து உள்ளபடி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். எஸ்பிஐயும் நம்ம கிளியர் பண்ணுறது கஷ்டம் தான், ஆர்ஆர்பியும் நம்ம கிளியர் பண்ணுறது கஷ்டம் தான். அது எவ்வளோ கஷ்டம், இதை விட அது கஷ்டமா, அதை விட இது கஷ்டமாக இருக்கலாம், நம்ம வந்து போக தேவையில்லை. பட் கஷ்டம், ஓகேவா. பட் எக்ஸாம் வந்து பேப்பர் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆர்ஆர்பி, அதுதான் வந்து உண்மை உள்ளபடி. பட் ரொம்ப ஈஸிங்கிற காரணத்தினாலே என்னமோ தெரியல எல்லாருமே வந்து எழுதிடுவாங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மக்கள் வந்து எழுதுவாங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், முன்னாடி வீடியோஸ் சொல்லியிருப்பேன். அதர் ஸ்டேட்லாம் வந்து என் கூட எழுதுனாங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்குன்னு நினைக்கிறேன், அதோட மெயின் எக்ஸாம்னு நினைக்கிறேன். பக்கத்து ஸ்டேட்டு பையன்லாம் வந்து என் கூட வந்து எழுதிக்கிட்டு இருந்தான். எனக்குலாம் உண்மையிலே வந்து மனசு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்னடா நம்ம ஸ்டேட்டில் தான். ஆக்சுவலி நான் வந்து இந்த காம்படிஷன் அதெல்லாம் பெருசாக வந்து பார்க்க மாட்டேன். நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் எழுதுகிற ஆள் தான். பட் எனக்கே வந்து நானே ஒரு செகண்ட் வந்து என்ன ஆகிட்டேன் அப்படின்னா ஷேக் ஆகிட்டேன். என்னடா பக்கத்து ஸ்டேட்லேருந்துலாம் வந்து எழுதுனாங்க, இப்படிலாம் பண்ணுறானுங்களேடா, ஒரு லிமிட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குனே அப்படிங்கிற மாதிரி, இதையும் மீறி இவங்க வரானுங்களே இப்படிலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து நினச்சது உண்டு. பட் ஆர்ஆர்பிலையும் வந்து அந்தளவுக்கு வந்து காம்படிஷன் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து எழுதுவாங்க. எஸ்பெஷலி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து எழுதுவாங்க. நீங்கள் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ் எதுனாலும் சரி, இந்த டிஎன்பிஎஸ்சியெல்லாம் வந்து ரொம்ப அதிக பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் இவ்வளோ பேர் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலே நம்ம ஆர்ஆர்பி வந்து நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. நீங்கள் முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்ஆர்பி அப்படிங்கும்போது காம்படிஷன் வந்து எந்த விதத்துலையுமே நமக்கு வந்து கம்மியாக போகிறது கிடையாது. காம்படிஷன் அப்படிங்கிறது மற்ற எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா, ரைட். இதுதான் வந்து ஆர்ஆர்பியோட நேச்சர். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சொன்ன ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் செக்ஷனல் டைமிங்லாம் மாறி இருக்குது, என்ன வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா காம்போசிட் டைமாக தான் நமக்கு வந்து தருவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக நான் வந்து போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து வீடியோ 1ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இந்த ட்ரைபேட் ஸ்டாண்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் போக வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கில் A to Z நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணுறேன். பட் என்னால் வந்து இந்த கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ், செஷன்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியாது. பட் ஸ்ட்ராட்டஜிஸு, ஐடியாஸு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோஸ் மூலமாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதோட லிங்க் இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 300+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா பயங்கர ஆக்டிவாக அதை வந்து கொண்டு போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புனா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை விட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.